ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏஜே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எப்படி தெரியுமாப்பா வண்டி ஓட்டுவீங்க அந்த அப்படிங்களா இழுப்பியாம்பாரு இப்படி இப்படி மண்டையில ரொம்ப கலாய்க்காப்லையே. தடவுறதுல பெஸ்ட். மண்டையில என்னதான் இருக்கோ தெரியாதுப்பா. இப்படி இப்படின்னு தடவிக்கிட்டு வந்துங்க மேம்பாலத்துல கீழே விழுந்திருக்கேன். அந்த கீழே டீ கடை வச்சிருக்க பொம்பளை சொல்லுது. மேம்பாலத்துல இருந்து கீழே விழுந்தா டீ கடை வச்சிருந்த பொம்பளை சொல்லுது. ஆனா காமெடி வேற லெவலுங்க. நான் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வரும்போது அவனையும் யூனிஃபார்ம் போட்டு வந்தா அப்படி லவ் இல்லையோ. யூனிஃபார்ம் போட்டா யூனிஃபார்ம் தானே போட்டு வருவாங்க. உட்காந்து சாப்பிடும்போது அவளையா சாப்பிட்டா அப்படி லவ் இல்லையோ. சாப்பிட்டு பண்ணுவானுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவளையா போகாம லீவ் போட்டா அப்படி லவ் இல்லையோ. சண்டே லீவ் விடாது. பாவி இதுக்கு ரியல் ட்ரூ லவ் போட்டு வச்சிருக்கானுங்க. சிரிக்கானா அது தெரியலையே அவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒவ்வொரு கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். முக்கியமா அவனுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி யாருன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. கீழ்த்தனமா நடந்துக்காதடி கிரிஜா, நீ ஏன் விலகிடுவேன். நம்ம என்ன ரைமிங்கா இருக்கு. கோபால் நடுவுல எதுக்கு இந்த தாழ்பால் என்னது பல்டி அடிக்காப்ல சீரியலா என்னது இது. வராதீங்க கோபால். கோதாவரியா? சாவே வந்தாலும் நான் சாக மாட்டேண்டி, செத்தே போனாலும் உன்னை விட்டு வாழ மாட்டேண்டி. என்னது இது? கோதாவரிய உன்னை விட்டா ஏறும் வரிய, கண்ணை மூடி திறந்தாலும் கோதாவரியே நானும் வரேன் கொஞ்சம் இரியே. கோதாவரி மகா சங்கமம். என் கௌதாரி சி என் கோதாவரி 2வது மணி மொட்டை மணிலிருந்து விழுந்தா என்ன ஆகுறது? கோதாவரி சொல்லுங்க கோபால், எனக்கு ஒரு சந்தேகம் கோபால், நாம எப்ப சாவ போறோம்? அடுத்த எபிசோட்ல. அடுத்த எபிசோடா? அப்போ அது வரைக்கும் உள்ளே இருக்கணுமா? சீரியல சில வருஷங்கள் இழுக்கணும் அப்படின்னா தொடரும் போடுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து விழுந்துகிட்டே தான் இருக்கணும். கோபால், இந்த எபிசோட்ல நம்ம சாக மாட்டோம், நாம சிறகடிக்க போறோம் கோபால். சரக்கடிக்க போறீங்களா? சுண்டலா? ஐயோ, குடும்பத்தை நினைச்ச குடிகாரி கிட்ட மாட்டிக்கிட்ட போல. கோயிலா கோவிட்டு இருந்தேன். கோதாவரி எங்க? மயிலா பறந்துட்டு இருக்கேன் மாமா. லேடிஸே ராணுவ பட தெரிஞ்சுக்கினியா? எது ராணுவ படையா? அது நாடகமா என்னன்னே தெரியலையே. ஆனா இந்த சீரியல் சீரியஸா இல்ல, ஆனா காமெடியா வேற லெவல்ல இருக்கு. சொல்லுங்க டாக்டர். ஷாக் ஆகுறாப்ல. சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. என்ன ஓனராச்சு? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன்டா. டாக்டர் எல்லா மருந்தும் கொடுத்து பாத்துருக்காங்க, சரியாகல. இவ ஏதோ ஒரு மருந்து சொல்லிருக்கா, உடனே சரியாயிடுச்சுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் நல்லவங்க இல்லையே. மண்ணு முட்டைக்கும் மூளை இருக்கு. மண்ணு முட்டைக்கும் மூளை இருக்கு. அப்படி என்ன மருந்தடி கொடுக்க சொன்ன? வெடி மருந்து. வெடி மருந்தா? மாமியாருக்கு விருந்து கொடுக்கணும் பார்த்தா போட்டு தர மருந்து கொடுக்க பாத்துருக்கேன். ஆனா இருந்தாலும் அந்த கோழி சொல்ற டைலாக்லாம் வேற லெவலுங்க. உங்களுக்கு இது மாதிரி வச்சா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மச்சான் பாத்தியா, நீ வச்சிருப்பல ஷூ அதே மாதிரி வாங்கிட்டேன். சூப்பரா. ஆமா, நீ எவ்வளவுக்கு வாங்கின? நான் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கா? 1000 ரூபாய்க்கா? பரவாயில்லையே. எங்க வாங்கின? டெல்லியில. டெல்லியா? எப்படி போன? ஃபிளைட்ல. ஃபிளைட்லயா? ஷூ வாங்குறதுக்கு மட்டுமா போன? ஆமா. ஓ சூப்பர்ரா. ஃபிளைட் டிக்கெட் எவ்வளவு ஆச்சு? போறதுக்கு 4000, 8000, மொத்தம் 8000. மொத்தம் 10,000மா? அட பைத்தியக்காரா. என்னடா உன்னோட 1000 ரூபாய் கம்மியா வாங்கிட்டேன்னு பொறாம போல. நல்ல ஃப்ரெண்ட். ஆமாண்டா. வண்டிடுறா. என்னடா சாப்பிடுவாங்களா? இங்க கூட்டமா 10 நிமிஷம் ஆகுமா, வேற கடைக்கு போலாம். லாஸ்ட் லெஃப்ட் எடுத்துக்கோ. நான் போயிட்டு லாஸ்ட்ல ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுக்கும். லெஃப்ட் தான்டா. 1 hour later. இல்ல இந்த கடை தான்டா. எப்படி 10 நிமிஷம் வெயிட் பண்ணாம சேவ் பண்ண பாத்தியா? பைத்தியக்காரா, அங்கேயே 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வாங்கிடலாம். இங்க வரன்ட்டு 1 hour வேஸ்ட் பண்ணிருக்கடா. போட, உன் 10 நிமிஷம் சேவ் பண்ணிட்டேன்னு போறாம எங்கடா போயிட்டு வர? பெட்ரோல் போடடா. இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ? நான் போற இடத்துல 96டா. நான் போற இடத்துல 100 ரூபாடா. சரி எங்க போடுற? பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியா?
இப்போ தாண்டா போட்டு வந்தேன், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. திரும்பி பெட்ரோல் போட அட பாவி. பாய்டா. இதே மாதிரி ஒவ்வொரு கேங்லயும் ஒரு தற்கொலை ஃப்ரெண்ட் இருக்கும். முக்கியமா வந்து இந்த வீடியோ டேக் பண்ணிட்டு யாருன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பைக் வராது. ஏ மச்சான், இவன் கூட வண்டி வாங்கினா? அட ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன பண்ண போறானுங்க? பாத்துக்கலாம் விடு, வா. 2 hours later. அட பாவி, மந்திரம் பண்றானா? எனக்கு என்ன ஆத்திரம் தீரல. அட பாவி. 8 hours later. சொல்லுங்க மச்சான். மாப்பிள்ள எங்கேயா இருக்கா? இந்த கடையில. மாப்பிள்ள ரொம்ப சங்கடமாயிடுச்சியா? என்னடா? உங்க புது வண்டி ஒண்ணு எடுத்தா? ஆமா. வியூ கட்டாம வண்டி தூக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அட பாவி. அதுதான் கேக்கு ஸ்வீட் எல்லாமே மொத்தம். இதே மாதிரி உங்க கேங்ல ஒருத்தர் பார் முக்கியமா இருக்கு, இந்த வீடியோக்கு டேக் பண்ணி விட்டுருங்க. பா என் ஃப்ரெண்டு பா கல்யாணத்து பத்திரிக்கை வைக்க சொன்னான். சரிப்பா சரிப்பா. யார் உனக்கு கல்யாணம்? பத்திரிக்கை பயங்கரமா இருக்கு. சரிப்பா வந்துடுறேன்ப்பா, கண்டிப்பா வந்துடுறேன். சே, நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் ஆகிற வயசில் ஒரு பையங்கிறான். அவனுக்கும் இது மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்காதா? இன்னும் எண்ணி ஒரு மாசம் பயங்கரமா டைலாக் வர்றான். ஜாம் ஜாம் கல்யாணம் பண்றோம். அமந்தாவா? அட பாவி, இவனோட வயசு அது. நானும் அது பத்திரிக்கை வாசல் அவங்க அப்பாவோட மைண்ட் வாய்ஸ் நினைச்சேங்க. ஆனா காமெடி வேற லெவல். நான் மச்சான் எப்படி எழுதிற? டேய் ஒழுங்காவே எழுதுறடா, சத்தியமா ஃபெயில் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் மச்சான். டேய் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கழட்டி விட்டு வீட்ல தனியா பஸ்ட் இப்ப ஃபெயில்னு என்கிட்டயே கதை கொடுக்குறியா? சா வச்சிரும் உன்னை. டேய் நீ நம்புறியோ இல்லையோ, சத்தியமா நான் ஃபெயில்டா. வீட்ல சுத்தமா படிக்க உள்ளடா. பால வேணும் மோர வேணும்னு சா வச்சிட்டாங்கடா மச்சான். எனக்கு ஏதோ ரிசல்ட் இதே மாதிரி கேட்டிருக்கானே. நான் செத்துருவேன்டா. டேய் டேய் மச்சான், எக்ஸாம் தான்டா போச்சு, வாழ்க்கையா போச்சு. விடு மச்சான், உனக்கு நான் கம்பெனி தரேன். அந்த சரஸ்வதியே வந்து சைன் பண்ணாலும் நான் பாஸ் ஆக மாட்டேன். பாத்துக்கலாம் விடு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நேரத்துல என்னோட நண்பர்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்து கடுமையா படிச்சேன். முதுகெலும்புனே சொல்லலாம். வீட்டுல படிக்கிறது தவிர எந்த வேலையும் செய்ய விடாம என்ன அன்பா பாத்துக்கிட்டாங்க. இவ்வனைத்துமே என் வெற்றிக்கு முக்கிய காரணம். நன்றி. ஏய் நன்றி. பயப்படாதடா, ஃபெயில் ஆயிட்டாமே உங்க அம்மா சொன்னா. அவன் உன் கூட படிச்சவன் தானே, அவன் மூத்திரத்தை வாங்கி குடுறா. உன்னை பெக்கிறதுக்கு 4 எரு மாட்டை வாங்கி மேய்ச்சிருக்கலாம். சோத்த திங்கிறியா இல்லைன்னா வேற எதனா திங்கிறடா. அப்படி இல்லாம தப்பா மாதிரி திட்ட மாட்டேன்ப்பா. என் புள்ள எக்ஸாம்ல தானே ஃபெயில் ஆயிட்டான், வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டான். நீ சாப்பிட்டு வாப்பா, நம்ம வெளியே போலாம். டியூன் சரியில்லையே. ஏய் எங்கப்பா அரிசி வாங்குற? கெமிக்கல் டெஸ்ட் வருதுப்பா. அது கெமிக்கல் இல்லப்பா. கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். விஷத்தை ஊத்திட்டாப்லையா? எனக்கு வேற வழி தெரியலப்பா. இதே மாதிரி ஒவ்வொரு கேங்லயும் ஒருத்தர் இருப்பாரு. முக்கியமா அவருக்கு வீடியோ டேக் பண்ணிட்டு யாரும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. இதை விட நல்ல வீடியோட அடுத்தடுத்து சந்திப்போம். பாய்.